கொலு சீரிஸ் வந்து ரொம்ப நாளா போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? அதாவது கொலு வந்து ஒரு 10 நாள்னா, கொலுவுக்கு முந்தி ஒரு 10, 15 நாள் மேக்ஸிமம் 1 மாசத்துக்கு முன்னாடி கூட நாங்க ஆரம்பிச்சுருவோம் விஷயத்த. ஸோ ஒரு 10 நாள். அதுக்கப்புறமா ஒரு 10 நாள்னு ஒரு 30 டேஸ் ஆக்குபைட் ஆயிருக்கோம். இப்ப வந்து அடுத்தது பேக்கிங். பேக்கிங் பண்ணிட்டு, இந்த இடத்துல இருந்த திங்ஸ் எல்லாம் திருப்பியும் கொண்டு வந்து வைக்கிறதுன்னு ஒரு பெரிய ப்ரொசீஜரே இருக்கு. இப்போ நான் எந்த மாதிரி பேக் பண்றேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த மாரி டெக்னிக் யூஸ் பண்றேன்னு. மோஸ்ட்லி எல்லாருக்குமே இப்ப தெரியும். இந்த மாரி பபிள் ஷீட் வந்து ஆனா இந்த பபிள் ஷீட் டெக்னிக்க நான் ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆ எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 15 இல்ல அதுக்கு மேலேயே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இந்த மாரியான பபிள் ஷீட் எப்பவுமே வருஷம் வருஷம் வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிடுவேன். ஓகேவா? அது ஒவ்வொரு பொம்மைக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரே அளவுல நான் கட் பண்ணி வைக்காம ஒவ்வொரு மாரி கட் பண்ணிப்பேன். சரி எப்படி பேக் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த முருகா பொம்மை பேக் பண்றேன். ஓகே. எப்பவுமே நம்ம பேக் பண்றதுக்கு முன்னாடி ஏன்னா 10 நாள் வெளிய இருந்தது இல்லையா? நம்ம பூஜை பண்ணது எல்லாமே வந்து கொஞ்சம் தூசியா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி ஒரு சாஃப்ட்டான துணி வச்சு நீங்க துடைச்சுக்கோங்க. இது வந்து துப்பட்டா. துடைச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஓகே. அப்புறம் எப்பவுமே வந்து இந்த நம்ம பபிள் இருக்கு இல்லையா? இந்த பபிள் உள்ள வர மாரி நம்ம வச்சுக்கணும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரவுண்ட் பண்ணாம இந்த கார்னர்ஸ்ல வந்து பொம்மை வச்சுப்பேன். இந்த மாரி கார்னர்ஸ்ல வச்சுப்பேன். வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இந்த பபிள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபேஸ்க்கு வைக்கும்போது கொஞ்சம் நல்லாவே வந்து மடிச்சு வச்சுப்பேன். ஸோ மடிச்சு வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடும் ஃபேஸ். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து இந்த மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட்டே வந்து ராப் இந்த மாதிரி ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி. பாருங்க, இப்ப நான் வைக்கிறேன் பாருங்க ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஃபா இருக்கு. வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி சைஸ் வாரியா உங்களுக்கு ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கு. ஒரு 100 கிராம்ஸ், 50 கிராம்ஸ் உங்ககிட்ட இருக்கிற பொம்மைக்கு ஏத்த மாதிரி சைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? வாங்கிட்டு நான் வந்து அந்த பபிள் ஷீட் அந்த ஆக்சுவலி உடச்சு விளையாட நல்லா இருக்கும். அதனாலதான் ஸோ உங்களுக்கு சேஃபா ஏன்னா ரொம்ப டைட்டா வந்து நீங்க ரப்பர் பேண்ட் போடக்கூடாது. மெயினா முக்கியமா போட்டீங்கன்னா அது வந்து அந்த அழுத்தம் கொடுக்கும். அதனால நீங்க ஓரளவுக்கு லூஸா நீங்க கொடுத்தீங்கன்னா இட் பி நைஸ். இந்த பொம்மையை நீங்க உங்களுக்கு இன்னும் சேஃபா வேணும்னா நீங்க இன்னொரு பேப்பர் கூட நீங்க சுத்திக்கலாம். அந்த பொம்மையோட உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எடுத்து வைக்கும்போது சேஃபா இருக்கும்ன்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ரேப் போதும். ஓகேவா? ஃபேஸ் பார்த்து பத்திரமா இருக்கு. தென் பொம்மையும் பெர்ஃபெக்ட்டா ரேப் பண்ணியாச்சு. பார்த்துக்கோ.